ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தான் லக்ஷ்மி விளாக்ஸ். இப்போ லைனாக பண்டிகைலாம் வரனால கிச்சனை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டாப்பர் கவுண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நார்மலாக வீக்லி க்ளீன் பண்ணுறது, பட் ஆனால் நல்லா டீப்பாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவும் 2 நாள் போச்சு எனக்கு இந்த ப்ராசஸ். ஏன் 2 நாள் போச்சுன்னு நான் நடுவில் சொல்கிறேன். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து குக்கிங் வேலைலாம் முடிச்சுட்டு நைட்டுக்கும் சேர்த்து நான் சமைச்சு முடிச்சுட்டேன். ஸோ முடிச்சுட்டு அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இதில் மெயினாக வந்து நான் மீஷோவில் ஒரு 2 ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அது 1 இயர் கழிச்சு அதை நான் வந்து ரீயூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் அது ரொம்ப துரு பிடிச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் வந்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கேன். அதுவும் நான் எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து சிங்க்கு ஃபுல்லாக நிறைய சாமான் சேர்ந்துருச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. யாரையும் கிச்சனுக்குள்ளே சேர்க்கவே இல்லை. ஏன்னா வந்தாங்கன்னா திருப்பி கலைச்சி விட்டுருவாங்க. அதனால் நான் மட்டும் வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஹால்லேயே கொடுத்துட்டு நான் வந்து சாமான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அதுவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ சாமான் தேய்ச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையில் இறங்கிட்டேன். அதுதான் அந்த மீஷோ ப்ராடக்ட். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஸ்டாண்டை வாங்கியிருப்பீங்க. இந்த கார்னர் ஸ்டாண்டு, அப்புறம் இந்த 2 லேயர் ஸ்டாண்டு மாதிரி. இது 2மே நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அதுவும் 1 இயர் மேலேயே ஆயிடுச்சு. இது வந்து இந்த வளைஞ்சு போகிறது, நசுங்கி போகிறது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. எனக்கு என்ன பிரச்சனைனா அது வந்து துரு பிடிச்சிச்சு. எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக சால்ட் வாட்டர், அதனால துரு பிடிச்சதா இல்லை 1 வருஷம் ஆனதுனால துரு பிடிச்சதா தெரியல. நான் அடிக்கடி தொடச்சி க்ளீனாக தான் வைப்பேன். இருந்தாலும் அது நல்லாவே துரு பிடிச்சிருச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நீங்களும் இந்த 2 ஸ்டாண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா, எந்த ஸ்டாண்ட் வாங்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி இப்போ அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத நான் வந்து இப்போ மாத்திடலாம் சரின்ட்டு பெயிண்ட் அடிக்கலான்னு சொல்லிட்டு இத வாங்கியிருந்தேன். இது வந்து பக்கத்துல இருக்க ஹார்ட்வேர் கடையிலேயே வாங்கிட்டேன். இந்த பெயிண்ட், அப்புறம் இந்த ஷீட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரஷ்ஷு. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஷீட் வச்சு நல்லா நம்ம கட் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சோம்னா அந்த துருலாம் கொட்டிருது. இந்த ஷீட்டு பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சால்ட் ஷீட் சொன்னா குடுப்பாங்க. இத வச்சு சும்மா லைட்டா தேய்ச்சாலே போதும். அப்படியே அந்த துரு பிடிச்சதெல்லாம் கொட்டிடும். நம்ம ரொம்ப அழுத்தி வாஷ்லாம் பண்ண வேணாம். சும்மா தேய்ச்சு விட்டாலே போதும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு இத நல்லா தேய்ச்சுட்டு எல்லாமே தனியா எடுத்து வச்சுட்டேன். இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு மொத்தமா ஒரு 78 தான் ஆச்சு. ஏன்னா இந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த சாம்பிள் ஒயிட் வாங்கலாமா? இல்ல பிளாக் இல்ல கோல்டன் மாரி வாங்கலாமா யோசிச்சேன். அப்புறம் சரி ஒயிட்டே வாங்கிடலாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் வாங்கிட்டேன். ஸோ அந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 30, பிரஷ் ரூ. 10, அப்புறம் அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ₹10. மொத்தமா ஒரு 70, 80 தான் வந்தது. கூடவே டின்னரும் வாங்கிக்கோங்க. கேமரால வந்து அவ்வளவா தெரியல. நான் லைட்டா தேய்ச்சாலே வந்து அது நல்லா போயிடுச்சு. நான் வந்து தெரியாம டின்னர் மிக்ஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட்டு வந்து டைரக்ட்டா பெயிண்ட் அடிச்சுட்டேன். அத எடுத்து அப்படியே நீங்க பெயிண்ட் அடிச்சிட்டீங்கன்னா வந்து ரொம்ப திக்கா இருக்கும். அதனால வந்து நீங்க கொஞ்சமா அந்த மூடியில பெயிண்ட்டும், அந்த தின்னர் பார்த்தீங்களா பாட்டில்ல இருக்கு. அது ஒரு மூடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். நான் 2 கோட்டிங் அடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு கோட்டிங் அடிச்சுட்டு காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கோட்டிங் அடிச்சேன். 2 ஸ்டாண்டுமே அடிச்சு மறுநாள் தான் முடிஞ்சது. வெயில்ல காய வச்சு தான் அது வந்து நல்லா சூப்பரா ஆச்சு. அது முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, செம்ம லுக் இருந்தது. சரி நெக்ஸ்ட் வந்து இந்த க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அது காயிற கேப்லயே. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இருக்கிற சாமான்லாம் எடுத்து மேல கீழலாம் வச்சுட்டு, டஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த குட்டி மொளக்குலயே எடுத்துட்டேன். ஏன்னா சிங்க்ல போட்டு அப்படியே அடைச்சுக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தனியா எடுத்து குப்பையில போட்டுட்டேன். நான் வீக்லி ஒன்ஸ் இப்பலாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு ரொம்ப பெருசா இந்த எண்ணெய் பிசுலாம் இருக்காது. ஸோ நான் நார்மலா இங்கலாம் கிளீன் பண்ணிட்டேன். ஒரு இடம் மட்டும் ரொம்ப அழுக்கா, எண்ணெயா இருந்தது. ஏன்னா அடிக்கடிக்கு அங்க டீ பொங்குறது, பால் பொங்குறதுன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தது. நான் கிளீன் பண்ணாலுமே இந்த வாட்டியுமே அங்க ரொம்ப அழுக்கா இருந்துச்சு. நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் இந்த மாரி ரொம்ப அழுக்கா இருந்தா நான் வந்து கையில போட்டு ஸ்க்ரப்லாம் போட்டு தேய்க்க மாட்டேன். நார்மலா வந்து கொஞ்சம் நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு, எங்க ரொம்ப அழுக்கா இருக்கோ அங்க நல்லா சூடா ஊத்தி விட்டுருவேன். ஊத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம விம்மு இல்ல எதனா லிக்விட் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அத போட்டு தேய்ச்சாலே போயிடும். அது கூடவே நான் வந்து கொஞ்சம் கோலமாவும் போடுவேன் எப்பவுமே. நான் அதுவும் காட்டுறேன் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட்டு தண்ணிய ஊத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுறேன். அப்படியே ஊறட்டும்னு சொல்லிட்டு. நார்மலா ஒரு ஸ்க்ரப் எடுத்துட்டு, கொஞ்சம் விம் லிக்விடும் அதில போட்டுட்டு,
தொடச்சிட்டு வந்துட்டே இருக்கேன். தண்ணிலாம் வந்து நல்லா ஆறிடுச்சு கீழ ஊத்துனது. சூடெல்லாம் இருக்காது. நம்ம ஊத்துன ஒரு 2 மினிட்ஸ்லயே ஆறிடும். ஆனா, அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து டக்குனு அத அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம இப்படி வாஷ் பண்ண உடனே அது தண்ணீல போயிடும். நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கலாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் நான் செவுத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, நான் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் வந்து மீஷோல தான் வாங்குனேன். இதோட வீடியோ இந்த லிங்க் அனுப்புறேன். வேணும்னா பாருங்க. நீங்க வந்து கோலா மாவு போட்டு இப்ப யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா வந்து நமக்கு நெறைய தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமா ஊத்தி நம்ம கிளீன் பண்ணணும். இல்லன்னா நர நரன்னு அங்கங்க இருக்கும். உங்களுக்கு பழக்கம் இல்லன்னா விட்டுருங்க. எனக்கு வந்து இந்த எண்ணெய் பிசு போறதுக்கு நான் அடிக்கடிக்கு இத யூஸ் பண்றதுனால எனக்கு இது பழகிடுச்சு. ஸோ நான் அத நல்லா போட்டு தண்ணி போட்டு தொடச்சு விட்டு, திருப்பி துணியும் போட்டு தொடச்சுக்குவேன். ஸோ அந்த நர நரன்லாம் இருக்காது. இதுல யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே இந்த கண்டெய்னர்ஸ், ஜார் எல்லாமே நான் வந்து மீஷோல தான் வாங்கியிருக்கேன். அதோட வீடியோஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேல குடுக்குறேன். வேணும்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்க. நெறைய பேர் வந்து கிளீனிங் அப்ப இந்த பேக்கிங் சோடா, அப்புறம் இந்த லெமன் வினிகர்லாம் வச்சு ஏதோ லிக்விட்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்ல. அது பண்ணா நல்லாருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் மேபி நெக்ஸ்ட் டைம் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நானும் சொல்றேன் உங்களுக்கு. நீங்களும் வந்து அந்த மாரி ஏதோ சொல்யூஷன் ரெடி பண்ணி கிச்சன் கிளீன் பண்ணுவீங்கன்னா, எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு நார்மலாவே இந்த ஹோம் டூர், கிச்சன் டூர் இதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் வந்து அதெல்லாம் பிடிக்கும் அப்டின்னா, இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நானும் கிச்சன் டூர் போடுறேன். என் கிச்சன்ல முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறோம். ஃபைனலா இந்த லிக்விட் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சு விட்டேன்னா, ஒரு ஷைனிங் கிடைக்கும் எல்லா இடத்துலயுமே. ஸோ இப்ப பாருங்க கிளீன் ஆயிடுச்சு. எண்ணெய் பிசியும் இல்ல. இதோ பாருங்க நான் அடிச்சது. இந்த ஸ்டாண்ட் வந்து நல்லா பிரைட்டா இருக்கு. இது வந்து டார்க் ஒயிட் மாரி இல்ல. ஒரு மாரி ரோஸ் ஒயிட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. நல்லாருக்கு இந்த கலர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட சூப்பரா இருக்கு. டபுள் கோட் அடிச்சா தான் கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு. இப்ப இந்த ஸ்டாண்ட்ல அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஜாடியெல்லாம் வச்சாச்சு. உப்பு ஜாடி, சால்ட் எல்லாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்டே வந்து இந்த கார்னர்லயும், அப்புறம் ரைட்ல ஒண்ணு வைக்கலாம்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் சரி வேணான்னு சொல்லிட்டு 2மே ஒரே இடத்துலயே வச்சிருக்கேன். ஃபைனலா எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சுகர், டீ அப்புறம் இந்த காஃபி அந்த கண்டெய்னர் வச்சாச்சு. அப்புறம் மிக்ஸி கிரைண்டர் இந்த லெஃப்ட் சைடு வச்சுட்டேன் எனக்கு. இதுதான் ஃபைனல் லுக்கு. நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரீ தான் சாரி பிளான்ட் தான் அங்க வச்சிருக்கேன். ஒரிஜினலான எந்த செடியும் அங்க வைக்கல நானு. பால்கனில தான் இருக்கு. நான் உள்ள எதுவும் கொண்டு வரல. இந்த ஸ்டாண்ட்லலாம் போடுறதுக்காக வந்து நான் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கி ஆல்ரெடி ஒரு ஷீட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அத நான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அது என்ன ஷீட்டுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. அது போட்டுட்டோம்னா எண்ணெய், உப்பெல்லாம் கொட்டுனா கூட எடுத்து கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வரும். அதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த கிளீனிங் வேலை வந்து தீபாவளிக்கு முன்னாடி நாளே நான் பண்ணிட்டேங்க. வீடியோலாம் எடிட் பண்ணி வச்சுட்டா எப்படி தீபாவளி கழிச்சு தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். நான் அது இருக்க டைம் இருக்காது. இதே மாரி வந்து எப்படியும் நியூ இயர், பொங்கல் வரைக்கும் நெறைய வேலை இருக்கும். ஷாப்பிங் பண்றது, அப்புறம் இந்த வீட கிளீன் பண்றது, சுத்தம் செய்றது இந்த மாரியெல்லாம் வேலைலாம் பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும். ஷாப்பிங் பண்றதுலாம் பிடிக்கும். மீஷோ ப்ராடக்ட்லாம் பிடிக்கும்னா, கண்டிப்பா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படியோ கிளீனிங்ல ஃபர்ஸ்ட் வேலையா, அதுவும் முக்கியமான வேலையா இந்த டாப்பர் கவுண்ட் வேலை முடிஞ்சுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.